தாய்மார்களே, பெரியோர்களே, வணக்கம். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாடகர் திலகம் பத்மஸ்ரீ டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்களுடைய 13வது ஆண்டு நினைவு நாள். என் பேர் விஜயராஜ், அடையார் திரைப்படக் கல்லூரி மாணவர். டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஐயாவை வச்சு, ஐயா உயிரோடு இருக்கும்போதே ஐயாவை வச்சு கிட்டத்தட்ட 150 எபிசோட் டைரக்ட் பண்ணி தயாரித்து இயக்கியிருக்கேன். ஸோ அதை வெளியிட காத்துட்ருக்கேன். ஐயா நுழைஞ்ச காலங்களில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிட முடியாதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தியாகராஜ பகதர், பியூ சின்னப்பா அப்படிங்கிற பெரிய ஜாம்பவான்கள்லாம் கூட வச்சுருந்த காலத்தில் ஐயா உள்ள என்ட்ர முயற்சி பண்ணார். கடும் முயற்சி எடுத்தார். ஆனால் உடனே உள்ள என்ட்ரன்ஸ்லாம் இப்போ நினச்ச மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் எல்லாம் பாடியெல்லாம் வந்துட முடியாது. அதனால் பாகவதர் மாதிரியே பாடி 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 ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்காரு. ஸோ பாகவதர் மாதிரி பாடுறதுக்கு பாகவதராக இருக்கிற நீ எதுக்கியா அப்படின்னா அதுவும் அங்கேயும் தடை. அப்புறம் 1946 கிருஷ்ண விஜயங்கிற படத்தில் தான் ஐயா முத எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் மியூசிக்கில் கிருஷ்ண விஜயங்கிற படத்தில் பாடினார். பாடுறது 46 பாடினாலும் அந்த படம் ரிலீஸ் ஆனது 1951 ஜனவரியில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ முதல் படமே ஒரு 4 வருடம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோடனே அந்த மறுபடியும் ஊருக்கு போயிட்டார். வருமானம் இல்லாமல் மதுரைக்கே திரும்பி போயிட்டார். ஐயாவுக்கு சொந்த ஊர் மதுரைங்க, அதனால் ஊருக்கு போயிட்டார். மறுபடியும் இருக்கும்போது மாடர்ன் தேட்டர், சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து ஒரு டெலிகிராம் புறப்பட்டு வாங்கன்ட்டு வீட்டில் எல்லாம் பதறி போயிருக்காங்க. ஐயோ என்னங்க தந்தி வந்திருக்கு, இல்லை பாடுறதை கூப்பிட்ருக்காங்க. ஐயா ஒரு கோயிலில் கச்சேரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. வந்தீங்க வந்து பார்த்தோன்னா, அன்னமிட்ட வீட்டிலே கண்ணக்கோள் காட்டவே எண்ணங்கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேர்மைன்னு ஒரு பாட்டு சிங்காரம்ங்கிற நடிகருக்காக ஐயா பாடினார். ஒரு வழிபோகனுக்காக பாடுற மாதிரி. தனிக்கு அது மக்கள் திலகம் நடித்த படம். அதில் மக்கள் திலகத்துக்கு அவர் பாடல. அந்த ஒரு அசிரியரியா உபகாரம் செய்தவருக்கேன்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சத்தம் பயங்கரமாக, யாராவது புதுசாக ஒரு சத்தமாக இருக்குது. ஏன்னா அப்போ திருச்சி லோகநாதன் சார் அவங்களாம் ரொம்ப சிறுகாழ் சார், ஏ.எம். ராஜா இவங்கெல்லாம் வந்து நல்லா பீக்கில் இருந்த டைம். யாரோ புதுசாக ஒரு சத்தம் இருக்கு, இங்கேன்னு ஒரு நாதம் வந்துட்டு யாருன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் மல்ல அப்படி வந்து அப்புறம் புரட்சி தலைவரும் நடிகர் தலைவரும் கிடைச்சாங்க. 2 பேருக்கும் சும்மா என்னென்ன டைப்பில் எப்படிலாம் பாடணுமோ எல்லாம் பாடி உயிரோட்டியவர். இப்போ டிஎம்எஸ் அவர்கள் என்னையா அந்த நாட்டுக்கு தொண்டு செஞ்சார் அப்படின்னு கேட்டாக்கா, கவிஞர் வாலி அவர்கள் அழகாக சொல்லுவார், டிஎம்எஸ் அவர்களது தொண்டை செய்த தொண்டை இனி யாரும் செய்ய முடியாது அப்படின்னு. அதனால் ஒரு மனநிலை ரொம்ப மியூசிக் தெரப்பின்னு ஒன்று இருக்குது, இசை தெரப்பின்னு ஒன்று இருக்குது சயின்ஸ்லேயே, விஞ்ஞானத்திலேயே. அதில் ஒரு நல்ல உற்சாகம் ஊட்டக்கூடிய பாடல்களை கேட்கும்போது நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு விதமான அதிர்வலைகள் ஏற்படுது, உற்சாகம் ஏற்படுது. இப்போ டிஎம்எஸ் ஐயாவுடைய உற்சாகம் ஊட்டக்கூடிய புரட்சி தலைவர் பாடின பாடல்களாகட்டும், ஜெய்சங்கர் சார் பாடின பாடல்களாகட்டும், நடிகர் தலைவர் பாடின உற்சாகமான பாடல்கள் கேட்டிங்கன்னா அது உள்ளே போய் ஒரு வேலை செய்யும். உள்ள ஒரு மாதிரி ஹாப்பியாக டெய்லி கேட்டு இருந்தீங்கன்னா நல்ல கருத்துக்கள் கேட்டு மனசு. அதனால தான் புரட்சி தலைவர் அவர்கள் ஏன் டிஎம்எஸ் வந்து பயன்படுத்தினார்னா, அந்த பாட்டு தான் ஓட்டுங்கிற டெக்னிக் தெரிஞ்ச ஒரு புரட்சி தலைவர். இவங்க மற்றவங்க சாதாரணமாக நினச்சாங்க, அவருக்கு தெரியும், வேல்யூ தெரியும். அதனால தான் அந்த பாட்டு வந்து போட்டு தான் எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டு தான் பாடிருக்கே தவிர நடித்த வசனமோ ஏதோ போடுறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி அதுக்கு உயிரூட்டி ஒரு ரொம்ப நம்ம ஒரு சோகமாக இருக்கிறோம், அப்செட்டாக, அவங்கள தட்டி எழுப்பி நிமிர்த்தவும் இந்த குரலால் முடியும். கொஞ்சம் 2 சோக பாட்டு கேட்டால் எப்பேர் விட்டாலும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகி அப்செட் பண்ண முடியும். ஸோ அதனால் பாட்டு மருத்துவர் திரு டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், மனநோய் தீர்க்கும் பாட்டு மருத்துவர் டி.எம். சௌந்தரராஜன் சொன்னால் மிகையாகாது. தமிழ் இசை இப்போ நவரசன்ட்டு இருக்கு, நவரசங்கள் இருக்கு, நவரசத்திலையும் பாடி கொடுத்துருக்குறாரு. தமிழ் உச்சரிப்புன்னு ஒன்று இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளின்னு சொல்லி ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதின ஒரு பாடல், தொழிலாளிங்கிற படத்தில் வரும். கே.வி. மகாதேவன் அவர்கள் இசை, பாடல் எழுதினவர் ஆலங்குடி சோமுங்கிற மாபெரும் கவிஞர் அவர் எழுதினது. ஸோ தொழிலாளி, லா லா ழா 3மே இருக்கு. தொழிலாளி, முதலாளி அப்படிங்கிற உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ தமிழ் உச்சரிப்பு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல நம்பர் 1 இருந்தவர் எங்கள் ஐயா தான் உச்சரிப்பு. அதே மாதிரி லேடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சுசிலம்மா அவ்வளோ கரெக்டாக இருக்கும். உச்சரிப்பு தான் அந்த பாடல் வார்த்தைகள் வந்து இன்னைக்கும் அது ஜீவனாக இருக்கிறன்னா பாடலோட உச்சம், அதை என்ன கவிஞர் என்ன சொல்ல வந்தாரோ அது போக இசையமைப்பாளர் டியூன் போட்டு அதுக்கு ஜீவன் ஊட்டுறது குரல் தான். அந்த வார்த்தைகளை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஏற்ற இறக்கத்தோடு பாடும்போது மக்கள் மனசில் போய் அது மாபெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி மறுக்க முடியாது. ஏன் நினைத்து இருக்கின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரிஜினல் கோல்டு என்றைக்குமே கோல்டாக இருக்குது.
கோல்டு போட்டு 2 பேரும் நானும் ஒரு கோல்டு போட்டு நிற்கிற மாதிரி டிசைன் போட்டு ஒருத்தர் கோல்டு போட்டு நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கோல்டு மங்கிடுது. கோல்டு எப்பவுமே அப்படி தான். அதனால தான் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு இஸ் ஓல்டுன்னு சொல்லிங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா தங்கம் என்னைக்குமே தங்கம் தான். கவர்ந்த சம்பவம் அப்படின்ட்டு அவரோட டெடிக்கேஷன் அப்படிங்கிறதான் சொல்லுங்க. நான் பழகின வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வெளி உலக வட்டார பழக்க வழக்கங்கள் என்ன நடந்துட்டுங்கிறது எதுவுமே தெரியாது. அவருக்குன்னு ஒரு உலகம் இருக்குது. அதில் அந்த மியூசிக்கு சம்மந்தமான இது இருக்கிறது, பாட்டு கேட்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர வேற இன்னொரு பாடகரை பற்றி ஏதாவது கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கிறதோ இதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. போனால் அவர் என்ன பாடினான்னு சொல்லுவார். அதை நம்ம ஆளுங்க உட்காந்து கேட்டு வந்து இந்த ஆள் போனால் இந்த ஆளை பற்றியே தற்பெருமை பேசிகிட்டு இருக்காரு. நான் அது மூலம் தமிழக மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவரோட இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் பாடி உயிர் ஊட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது நிறைய பேருக்கு எட்வைட்டாக தெரியலாம். திரு எஸ்பிபி அவர்கள் பாடினா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தெரிவார். ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கொஞ்சம் அவங்க மாதிரி இருக்கும். மோகன் சாருக்கு போனாலும் எஸ்பிபி சார் தான். பிரசாந்துக்கு போனாலும் எஸ்பிபி சார் வாய்ஸ் தான் இருக்கும். சார் சொல்ல வேண்டாம், மாபெரும் பாடகர். அவர் எல்லாருக்கும் விஜயகாந்த் சார் போனாலும் சார் வாய்ஸ் தான் ஆச்சுங்களா. மோகன் சார் போனாலும் சார் வாய்ஸ் தான். புரட்சி தலைவர் பாடினாலும் சார் வாய்ஸ் தான். நடிகர் திலகம் அவர்கள் பாடினாலும் சார் வாய்ஸ் தான். இங்கே வந்து வணக்கம், என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, முருகா எல்லாம் நல்லா இருங்கப்பா அப்படிங்கிற இதுவும் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா போது வணக்கம் எப்படி இருக்கு. இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உருவத்துக்கும் குரலுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் கொஞ்சம் பெருமையாவே சொல்லுவேன், நான் இந்த எபிசோட் பண்ணல அப்படின்னா எதிர்காலத்தில் ஐயா தான் இந்த பாட்டை பாடினாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ வச்சுங்க, ஐயா ஃபோட்டோவை அந்த பாட்டை போட்டு கேளுங்க, இது இவர் தான் ஸ்வர்ணா, யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு, அந்த பாடலுக்காகவே பிறந்தவர் திரு டி எம் சௌந்தரராஜன் அவர்கள்னு சொல்லலாம். அதாவதுங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி இசை மாறி வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பீரியட் நம்ம வந்து அடுப்பு எரித்து என்ன சொல்கிறது விறகு வச்சு அடுப்பு எரிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் ஸ்டவ் மண்ணெண்ணெய் வந்து அதை வச்சு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கேஸ் சிலிண்டர் வந்துன்னு சொன்னோம். எல்லாமே அடுப்பு சமைக்கிற ஒன்று தான். இப்போ எல்லாம் முடிஞ்ச இது ஒரு எண்டு அப்படி தொட்டுது கேஸ் சிலிண்டரு. அடுத்து வந்து எலக்ட்ரிக் குக்கர் அது வரை வந்துச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து சமையல், மண்பானை சோறு, ராகி கூழ், களி அப்படின்னு சொல்லி இதை ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷில் பேரை போட்டு இன்னைக்கு அதை தான் சாப்பிட்ருக்கேன். அந்த ஹெல்த் கேர் முதல்ல அப்படி ஃபாஸ்ட்டாக அதெல்லாம் வந்தது. இப்போ பார்க்கும்போது இல்லை நீங்கள் ராகி கூழ் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஹெல்த்துக்கு அப்படிங்கிற மாதிரி அது இது ஒரு தன்மையில இருந்து இது ஒரு தன்மையில் இருந்தது. எது நல்லது அப்படிங்கிறது உங்கள் பார்வைக்கே நான் விட்டுறேன். அதாவது நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது வேற, ஃபீல் பண்ணுறது அப்படின்னு ஒன்று வேற. அதாவது மேலோட்டமாக ஒரு விஷயத்தை பார்க்குறதுங்கிறது வேற, உணர்ந்து பாடுறது அப்படிங்கிறது ஒரு இது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு எத்தனையோ பாடல்கள் சொல்லலாம். இப்போ நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்னு ஒரு பாட்டு புரட்சி தலைவர் பாடுறாரு. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், இப்படி சாதாரணமாக பாடலாம். ஐயா பாடும்போது பார்த்தீங்கன்னா நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நலமாக வேண்டும், எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதில் அந்த நான் என் பிறந்தேன் படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சனம்மா நடிகை இருப்பாங்க, அவங்க ஹேண்டிகேப்டாகும். அதாவது மியூசிக் தெரப்பி அப்படிங்கிறக்காக அந்த சீனை புரட்சி தலைவர் வச்சிருப்பாரு. அதில் அப்புறம் உங்கள் அம்மா இருந்தால் எப்படிமான்னு கேட்டோம்னா அந்த அம்மா அப்படியே மயங்கிடுவாங்க, காஞ்சனம்மா அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. நடிகை காஞ்சனம்மா உடனே டாக்டர்லாம் சொல்லுங்க ஏதோ பாடுங்கும்போது ஒரு சிலர் பாடுற மாதிரி அந்த பாடல். அதில் வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை அப்படின்னு ஒரு லைன் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருக்காரு. சங்கர் கணேஷ் அவர்களுடைய அற்புதமான இசைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை, இதுதான் மியூசிக் டைரக்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஐயா அந்த சிச்சுவேஷனை கேட்டு என்ன பண்றாரு, அந்த 2 வார்த்தையில நீங்க பாட்டை போட்டு கேளுங்க. அந்த தமிழுக்கு உயிர் ஐயா கொடுக்குறாரு. தமிழ் மேல ஐயாவுக்கு எவ்வளவு பற்று இருக்குங்கிறதுக்காக அந்த வார்த்தையை 2 தடவை சொல்லுவாரு.
ஒண்ணு தமிழுக்கு பெருமைங்கும் போது உயர்த்தி பாடுவாரு, இன்னொன்னு அனுசரியா நீ சேர் விட்டு எந்திரிச்சின்னா எனக்கு பெருமைமா அப்படின்னு. அதுக்காக வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை, வாராதிருந்தாலோ தனிமை. தமிழுக்கு உயிர் விட்டாச்சு. திருப்பி அதே இல்லை, வந்தால் பாடும் என் தமிழுக்கு பெருமை. எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா? வந்தால்ங்கிற ஒரு வார்த்தை, இதை இசையமைப்பாளர் சொல்லி கொடுக்க முடியாது. அது ரத்தத்துல கலந்து வந்தாதான் நம்ம சித்தத்துல போய் நிலைச்சு நிற்கும். எப்படி இங்க ஆங்கிலத்தில் ஒரு டிக்ஷனரி இருக்கோ, எப்படி தமிழ்ல நமக்கு ஒரு திருக்குறள் இருக்கோ, ஒரு சிலப்பதிகாரம் பார்த்து நம்ம கத்துக்கிறோமோ, அது மாதிரி அவர் வந்து ஒரு டிக்ஷனரி தான். டிக்ஷனரின்னு சொல்லலாம், டிஸ்டனின்னு சொல்லலாம். அதுல நீங்க ஒவ்வொருன்னு இந்த மாதிரி போட்டு பார்க்கும்போது நிறைய எடுத்து பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட கருத்து இன்றைக்கு ஐயா மறைந்ததாக நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு நாத உடலால் மறைந்து இருக்கலாம். அவர் எப்பவுமே சொல்லுவார், நான் சீக்கிரமாக மறைஞ்சிடணும் அப்படிம்பாரு. ஏங்க அப்படின்னு, நான் என்ன பாடவே இல்லை, நான் சீக்கிரமாக மறைஞ்சு இன்னொரு அம்மா வயிற்றுக்குள்ள போய் ஒரு 10 வயசுல மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாடணும் அப்படின்னு சிங்கப்பூரில் வந்து ரசிகர்கள் சொன்னார். அப்போ இவ்வளோ நாள் பாடினது என்னன்னு அவங்கெல்லாம் கேட்டாங்க. சிங்கப்பூரில் தமிழ் ரசிகர்கள் வந்திருந்தாங்க. இல்லைங்க, மூளையில் நான் வந்து ஒரு ட்ராப் தான் பண்ணியிருக்கேன், பாடி வந்து வயசாயிருச்சு, குரல் அப்படி இருக்கு, அதனால இறந்துட்டு மறுபடியும் போய் இன்னொரு அம்மா வயிற்றுல வந்து உள்ள வந்து தமிழுக்கு மறுபடியும் நான் தொண்டாற்றணும், தமிழ் தாய்க்கு நான் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால தான் இந்த இடத்துல பாருங்க, திரு எம்எஸ்வி அவர்கள் இசையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லி தமிழ்த்தாய் வாழ்த்து, இன்னைக்கு எல்லா அமைச்சர்களும் ஒரு அரசு ஃபங்க்ஷனாக எந்திரிச்சு நிற்கிற தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினதும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் பி சுசிலம்மாவும் தான். தேசிய கீதம் பாடினதும் டிஎம் சௌந்தரராஜன் அவர்களும் சுசிலம்மாவும் தான். அந்த வாய்ப்பை தான் அப்போ தமிழ்நாடு முதல்வர் அந்த கலைஞர் அவர்கள் சொல்லி திரு எம்எஸ்வி அவர்கள் மியூசிக்கில் ஐயா பாடினார். தமிழ்த்தாய் வாழ்த்தே ஐயா தான் பாடியிருக்கார். லாஸ்ட்டாக செம்மொழி பாடல் தான் அவர் பாடி முடித்தார். அது கலைஞர் அவர்கள் சொல்லி செம்மொழி பாடல்கள் வந்து பாடணும்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் இசையில பாடினார்னு வச்சுக்கோங்களேன். அதனால் தமிழுக்கு உழைத்தவர்கள் அப்படிங்கும்போது இப்போ எத்தனை பேர் இருக்காங்க. இதில் வந்து இது வந்து எங்கே வேணால் நீங்கள் கேட்கலாம், சத்தம் எங்கே வேணால் கேட்கும், ஒரு பெட்டிக்கடல் கேட்கும், கோயிலில் கேட்கும், எங்கே வேணால் சத்தம் ஒலிக்கு வந்து தடையே கிடையாது, எங்கே வேணால் ஒலிச்சிட்டு இருக்கோம். அதனால் ஐயா மறைஞ்சதாக நினைக்கல, அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞனுக்காக நான் உழைச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறைவு இருக்குது. இப்போ மற்ற சீரியலாக நம்ம பண்ணலாம், நம்ம ஒரு கொள்கையோடு இருக்கிறாள். அதனால் சமூகத்தை கெடுக்கக்கூடிய ஒரு படங்களோ சமூகத்தை தடுக்கக்கூடிய தொடர் எடுத்து நான் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே இல்லை. திரைத்துறைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஐயா வந்து சௌராஷ்டிரா ஐயங்கார், அவர் கோயில் புரோகிர தொழில் தான் அவங்க அப்பா பண்ணியிருக்காரு, மீனாட்சி ஐயங்கார்ன்ட்டு. அதுக்கப்புறம் கோயிலில் மதுரை வரதராஜபுரம் கோயிலில் பூசாரி எல்லாம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் நல்லா படித்தனால தமிழ் உச்சரிப்பு, பாகவதர் பாடலாம் பாடி 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 ப்ராக்டிஸு. ரொம்ப தியாகராஜ் பாகவதர் பாடலாம் ஸ்கூலில் பாடும்போது எல்லாம் சொல்லியிருக்கீங்க, இதை நீங்கள் பண்ணலாமே, சினிமாவுக்கு ட்ரை பண்ணலாமான்னு சொல்லும்போது மதுரையை சேர்ந்த ராயல் டாகிஸ்காருங்கிறவர் கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் ரூம் போட்டிருந்தாங்க படம் எடுக்கிறதுக்கு. அங்கே வந்து நடிக்கிறதுக்காக தான் முதல்ல வந்தது. அவர் முதல்ல உள்ள நுழைஞ்செல்லாம் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் கோயம்புத்தூரில். அப்புறம் அது பாட்டு முறைப்படி கற்றுக்கிட்டு ஒரு 2-3 பேர் அவருக்கு ஹெல்ப் பண்ணி கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த வேலையில் இருந்த ஒரு இதனால குரல் வந்து அப்படி டாப்னாலும் சரி, கீழேனாலும் சரி, மிட்டுனாலும் சரி, எப்படி இருந்தாலும் போகும். ரெண்டாவது நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாருமே பாடியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பிபி சீனிவாஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருப்பார், அருமையான பாடகர். பார்த்தீங்கன்னா, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம் இருக்கும். இதை நீங்கள் 15,000 தடவை பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டயர்ட் ஆகாது. இப்போ ஏஎம் ராஜா அவர்கள்னு ஒரு பாடகர் இருந்தார். பாட்டு பாடவா, பாட்டு கேட்கவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, இது கஷ்டம் வராது. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு சத்தம் அப்படி ஒரு நாதம் அப்படி, இது என்னென்னா சிங்கிள் ட்ராக் ரெக்கார்டிங் பேர் அந்த காலத்து ரெக்கார்டிங். நீங்கள் எல்லாமே வாசிச்சுட்டு இருக்கும்போது என்ன, ஐயா பாட்டு வருது ஹச் அப்படின்னு ஒருத்தர் தும்பிட்டாரு, கட் 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 மறுபடியும் முதல்ல இருந்து பாடுங்கம்மாங்க. அதுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு ஃபேன் சுவிட்ச் ஏதாவது ஆஃப் பண்ண கர் அப்படின்னு ஒரு கட் 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 அண்ணா முதல்ல இருந்து பாடுங்க, கிளிங்னு ஒரு வயலின் அண்ணா கோச்சிக்காதீங்க இன்னொருக்கு போனேன். ஒரு பாட்டை குறைஞ்சது 20 தடவை 25 தடவை கத்துனாதான், உயிரை கொடுத்து கத்துனாதான் அது வந்து ரெக்கார்ட் ஆகி நம்ம ஈஸியாக கேட்டுப்போம். அதாவது அவருடைய ஆதங்கம் நிறைய இருந்தது. அதெல்லாம் ஏதோ ஒரு ஆணவக்காரன், அவர் வந்து ஒரு கோவக்காரர் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு குயில் இருக்கு இல்லைங்களா, அந்த குயில் கூ கூ கூன்னு கத்தும்போது நம்ம கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதனுடைய மொழியில அது தன்னோட சோகத்தை எங்கள் அம்மா போயிடுச்சுன்னு கத்துதோ, இல்லை எனக்கு யாருமே இல்லைன்னு அந்த குயில் கத்துதோங்கிறது
யாருக்கு அந்த மொழி தெரியாது. அந்த மாதிரி இந்த டிஎம் சௌந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு இசைக்குயில் கத்திட்டு இருக்கிறத இவர் திட்டுறாரு, இவர் வந்து இப்படி பேசிட்டு இருக்காருன்னு சொன்னாங்களே, ஏன் ஒரு மனிதன் அப்படி பேசுறாரு அப்படிங்கிற அந்த பகுத்தறிவு நிறைய பேருக்கு வரல. நம்ம அதை போய் கரெக்டாக பார்த்து அவருக்கு அது என்னென்ன செய்யணும்னு சொல்லி அப்படியே 20 இயர்ஸ் கொடுத்துருக்கோம். இறங்க சொன்னார், வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், எபிசோடெலாம் வேண்டான்னாரு. நல்ல விஷயங்களை சொன்னேன். இந்தியாவிலேயே எந்த ஒரு கலைஞனுக்கும் இது மாதிரி உயிரோடு இருக்கும்போது நீண்ட தொடர் செய்யப்படவில்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அவர் எந்த ஸ்டுடியோவில் வாழ்க்கையார் புரட்சி தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள், கலைஞர் கண்ணதாசன் முதல் பாடல் எழுதின இடம், அறிஞர் அண்ணா அவர்கள், அப்படி எல்லாமே ஒரு 5 முதல்வர்கள், VN ஜானகி அவர்கள் எல்லாமே பணியாற்றின கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோ. அது ஒரு 50 வருஷமாக பூட்டி இருந்தது. அதே ஸ்டுடியோவில் தான் என்னுடைய இந்த முதல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறது எந்த இயக்குனருக்கு இனிமேல் கிடைக்காது. இதில் ஒரு பெரிய, அதாவது என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா பாடினது எல்லாமே புரட்சி தலைவர் நடிகர் திலகம் அவர்கள் தான் பாடினார். ஆனால் ஐயாவுக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர்கள் ஆச்சுங்களா. ஐயாவுக்கு வந்து பாராட்டு விழா பண்ணது திரு மு.க. அழகிரி அண்ணன் அவர்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான மதுரையில் வச்சு பாராட்டு விழா பண்ணாங்க. இப்போ மதுரையில் ஐயாவுக்கு செலை வச்சதும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அதே மாதிரி ஐயா டிஎம் சௌந்தரராஜனுடைய பேர் அந்த தெரு வைக்கணும் போது அதுக்கு முன்ன அந்த ஆட்சியாளர்கள் அது மறுத்தாங்க, அது பேரில் வைக்க முடியாது இருக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இவங்க, அதாவது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனே அதை எடுத்துக்கிட்டு டிஎம் சௌந்தரராஜன் சாலை அப்படின்னு வெஸ்ட் சர்க்குலர் சாலை, இந்த டிஎம்எஸ் அவர்கள் குடியிருந்த அந்த தெருவுக்கு மேற்கு சர்க்குலர் சாலை அந்த தெருவுக்கு டிஎம் சௌந்தரராஜன் சாலைங்கிற பெயரும் சூட்டினதுங்கிறது நன்றியோடு நாங்கள் என்னைக்கு நினச்சி பார்க்குறோம். நாங்கள் அரசியல் சார்ந்து இதை பேசல, உடனே அங்கே பேசிட்டாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அரசியல் உள்ளதை நன்றி உணர்வோடு சொல்லணும். என் நன்றி கொன்றாருக்கும் உய்வு உண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குங்கிறது வாக்கு. அதனால் நன்றி உணர்வோடு நாங்கள் சொல்கிறோம். அந்த விருது கிடச்சிது. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அவர்கள்ட்ட வந்து கொஞ்சம் நான் கூட செய்தி பிள்ளை இருக்கும்போது இருந்திருக்கேன், ஜெயலலிதாவோட. கலைஞர் அவர்கள் கூட 88, 89 இருந்திருக்கோம். அப்போ சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ஐயா பற்றின குறிப்புகள்லாம் கேட்டு அவங்க டெல்லிக்கு ரெக்கமெண்ட் பண்ணி பத்மஸ்ரீ விருது கிடச்சிது. மிகப்பெரிய அளவில் கிடச்சிருக்கு. பத்மபூஷன்லாம் யாருமே சொல்லலை. நான் நிறைய இடத்துல சொன்ன இதை ஒரு இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். தாமஸ் ஆல்வா, அதாவது சினிமாவை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த இந்த சினிமா மக்களின் மனநோய் தீர்க்கும் மெடிசனாக இருக்குன்னு சொல்லி என்னுடைய படைப்புகள் இருக்குன்னு சொல்லி நன்றியோடு அதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.